என் அன்பு பிள்ளையே, நினைக்கவே பெருமையாக உள்ளது. ஆம் குழந்தாய், நான் உன்னை ஏறெடுத்து பார்க்கவில்லையே என்ற கோபம் உனக்கு. அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அப்பா பார்த்து கொள்வார் என்ற பெரு நம்பிக்கை உனக்கு. அதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் என்று வந்தவுடன் என் மீது கோபம் கொள்கின்றாய். இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக விட்டு விடுவேனா? உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் குழந்தையே. உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். உன் வீட்டில் வளர்கின்ற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ உணவு கொடுக்கின்றார். அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றும். உனக்கு உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது நான் என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த உன்னை பராமரிக்காமல் விட்டு விடுவேனா? இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப் பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனது பிள்ளைகளையும் உனது எல்லையையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள். வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை. பிறக்கும் போதும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை. இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் வாழ்வில் பலவற்றை உரிமை கொண்டாடுகின்றோம். நமது துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார். கலங்காதே தங்கமே. என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாது இரு. பிடிக்கும் வரை பொக்கிஷம்தான். வெறுக்கப்பட்டால் குப்பையாகும். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய கர்மா வேறு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விலைக்கேற்றி என்னை கூப்பிடு. கண்டிப்பாக நான் வருவேன். நம்பிக்கை மிகவும் முக்கியம் குழந்தையே. கூடிய விரைவில் நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன். பொறுமையாக இரு. உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன். கண்டிப்பாக அழைப்பேன். சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதால் என்னிடம் கோபம் கொள்கின்றார். என் பிள்ளைதானே கோபப்படுகின்றதென்று பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் விட்டு விடுகின்றேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற என்னால் முடியாதா என்ன? ஒரு நொடி போதும் எனக்கு. கண்டிப்பாக நிறைவேற்றுகின்றேன். ஆனால் அதன் விளைவுகளை சந்திக்க நீ தயாரா? அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். உனக்கு நன்மை விளைவிக்கும் கோரிக்கையை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன். உன் எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் அறிவேன். ஆதலால் உன் பாரத்தை என் மீது வைத்துவிட்டு கடமையை மட்டும் செய். அதற்கான பலனை உன் சேவகனாக உன்னிடம் நான் சுமந்து வருவேன். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடு. நம் மனம் புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது குழந்தையே. கடந்து வந்த பாதையை அவ்வப்போது திரும்பி பார்ப்பது நல்லது. அப்போது தான் யார் காலை வாரி விட்டது, யார் கை கொடுத்தது என்று தெரியும். நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல. நினைப்பவரின் தரம் அப்படி. எண்ணம், சொல், செயல் இவற்றால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு. ஆகையால் நல்லது செய்து நன்மை அடைவோம். உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா. நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது. கலங்காதே தங்கமே. ஒருவரை பற்றி நம்மிடம் குறை கூறும்போது காது கொடுத்து கேட்கும் நம்மை பற்றி மற்றவரிடம் குறை கூற மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நலம் குழந்தையே. பிடித்தவர்களிடம் அன்பாய் இருப்பதை விட உண்மையாயிரு. அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது, ஆழமானது. சரியோ தவறோ, உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோள் உன் கையில் இருக்க வேண்டும். மற்றொருவர் கையில் கொடுத்தால் கிறுக்கி தள்ளி விடுவார்கள்.
வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் உறவுகளை மட்டுமில்லை, உலகத்தை கூட வென்று விடலாம். உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் உலகம் குழந்தையே. மனைவி என்பவள் தாயாக பார்த்தால் தாயாக தெரிவார், குழந்தையாக பார்த்தால் குழந்தையாக தெரிவார், தொல்லையாக பார்த்தால் தொல்லையாகத்தான் தெரிவார். அந்த அன்பானவளை நீ பார்க்கும் விதம்தான் மாற்றுமே தவிர அவள் மாற மாட்டாள். அன்பு குழந்தையே, சௌகரியமான சூழ்நிலைகளை தாண்டி வெளியே வா. இதனால் மட்டுமே உனது சிறந்த வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. நீ என்ன எண்ணுகின்றாயோ அதுவே நடக்கும். ஆகவே நல்லதை நினை, மகிழ்ச்சியானவற்றை எண்ணுங்கள், மன உறுதியை எண்ணுங்கள். எண்ணியபடியே எண்ணங்களின் பிரதிபலிப்பே வாழ்க்கை. நீ பெறுகின்ற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளே. கலங்காதே தங்கமே, எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதே. ஏனெனில் இங்கு பணிவிற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் உண்டு. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் தங்கமே. இருந்தும் மௌனமாக இருக்க காரணம், அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசிர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை மட்டும் நினை, நல்லதை செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப் போகும் வெகுமதி கோடி கோடியாய் இருக்கப் போகின்றது குழந்தையே. இனி கலங்காதே. என் தங்கமே, எப்படி இருக்கின்றாய் என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல். அந்த சொல்லே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு. ஏனென்றால் உனது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே. நீ விரும்பியது உன் கைக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கை வைரம் போல் பிரகாசமாக மின்னும். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டியிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு. உதாசீனத்தால் மனம் உடையாதே. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது. பொறுமையுடன் காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே. உன் வாழ்க்கையே பதிலாக இருக்கட்டும். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள். மலையை பார்த்து வியக்கும் நீ அந்த மலை மீது ஏறினார் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அது போலத்தான் குழந்தையே. பார்க்கும் விதத்தில் தான் இருக்கின்றது. எல்லோரையும் எளிதாக நம்புவது தவறில்லை. ஆனால் அனைத்து நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று நீ நினைப்பது தான் தவறு குழந்தையே. வாழ்க்கையில் வரும் எதிர்பார்த்த இன்பங்களை விட எதிர்பார்க்காமல் வரும் துன்பங்கள் தான் ஒரு மனிதனின் உண்மையான வாழும் திறனை தீர்மானிக்கின்றது. புரியப்படாத அன்பிற்கும் புகுத்தப்படுகின்ற அன்பிற்கும் ஆயுள் குறைவு. நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றார் அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தம் இல்லை. இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அனைத்து இடங்களிலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை குழந்தையே. தேவைப்படுகின்ற இடத்தில் கோபத்தையும் திமிரையும் காட்டித்தான் ஆக வேண்டும். அமைதி கூட சில நேரம் மற்றவர் பார்வைக்கு திமிராகவே தெரிகின்றது. கலங்காதே. பார்ப்பவர் பார்வை எப்படி? வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பதில் இல்லை, உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதிலே இருக்கின்றது. மனிதர்களின் தோற்றத்தை பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. பழக பழகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சிலரை பழகியும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. காலமும் நேரமும் தான் புரிய வைக்கின்றது. தனக்கு வலித்தாலும் தனக்கானவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதே அன்பின் உச்சம். என்றுமே ஒருவரை ஆள வேண்டும் என்று நினைக்காதே. அவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு. வாழ்க்கை அழகாகும்.
வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது. இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது. மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது. நாம் இல்லாவிட்டால் யாரும் வருந்துவதில்லை. நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. நீ எதிர்பார்க்கும் இடத்தில் ஏமாற்றம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் உனக்கு மாற்றம் கிடைக்கும். நம் எல்லையில் நாமே நின்று விட்டால் கௌரவம். மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். எல்லோரும் நல்லவர்கள்தான். ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருப்பார்கள் என நினைப்பது தான் தவறு குழந்தையே. தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான். எப்பவும் கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், இருக்கும் வரை தெரியாதவர் தந்தை. அவ்வளவுதான் வித்தியாசம் குழந்தையே. எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ. ஆனால் எவரும் அழவோ அழியவோ நீ காரணமாக கூடாது என்பதில் உறுதியாக இரு. நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் தங்கமே. எதற்கும் அஞ்சாதே. நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன். குழந்தையே, நீ எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அதை நான் ஏற்று உனக்கு அருள் புரிய ஓடோடி வருவேன். உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம். ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லோராலும் முடியும். ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனமுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும். உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எனது கடமை. இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் தைரியமாக கடந்து போகலாம். நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கின்றாயா என்பதே மிக முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்துவர். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள். அன்பு குழந்தையே, உயிர் கொடுத்த பெற்றோரை மறந்துவிட்டு கடவுளை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை. 1000 நன்மைகளை செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது. ஆகையால் எதிலும் கவனம் தேவை. தனது தேவைக்காகவும் தனது சுயநலத்திற்காகவும் போடப்பட்ட அனைத்து முகமூடிகளும் காலம் சிறப்பாக காட்டிக் கொடுத்தே தீரும். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணமே இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எல்லாம் கடந்து போகும் குழந்தையே. காத்திரு. நடக்கவிருப்பது கண்டிப்பாக நடக்கும். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. ஒரு பெண் தனக்கென்று எப்போதும் வாழ்ந்ததே கிடையாது. பாதி நாள் கணவனுக்காகவும் மீதி நாள் குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்து அவளது ஆயுளையே முடித்துக் கொள்கின்றாள். இப்படிப்பட்ட பெண்ணை ஒருபோதும் மதிக்காமல் இருக்காதே. பிறருக்காக வாழும்போது உன்னை யாருக்குமே தெரியாது. தனக்காக வாழும்போது உன்னை விமர்சிக்க ஒரு கூட்டமே காத்திருக்கும். சரியோ தவறோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் எப்போதும் துரோகியாக மாற மாட்டார்கள். நம் நியாயங்கள் அனைத்தும் நமக்கானவை மட்டுமே. அது மற்றவர்களுக்கு தவறாக தெரிவதில் தவறேதும் இல்லை குழந்தையே. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். வாழ்க்கை புரியாத போது தொடங்குகின்றது. புரிகின்ற போது அது முடிந்து விடுகின்றது. வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம், நாம் பாசம் வைத்திருக்கும் அனைவரும் நம் மீது பாசமாக இருப்பார்கள் என்று கற்பனை செய்வது தான் குழந்தையே. இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகின்றது. நன்றி மறந்தவர்களை எண்ணி ஒருபோதும் உன் நிம்மதியை இழக்காதே. உன் நன்றியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறக்காது. கல்லால் அடிக்கும் காயங்களை விட
சொல்லால் அடிக்கும் காயங்களுக்குத்தான் வலிகள் அதிகம். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தும் போது அவர்கள் மேல் கோபம் வராது, கண்களில் கண்ணீர் தான் வரும். கலங்காதே தங்கமே, உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். என் வைரமே, நீ மிகவும் அவசரப்படுகின்றாய். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை. எதையும் எதிர்த்து நில். துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். என்னிடம் வந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு செல். உன் வருகைக்காக உன் சாயப்பா ஆவலாக இருக்கின்றேன். இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி, எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி, மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து வாழத் தேவையான செல்வங்கள் 16 உனக்கு நான் தந்தருள்வேன். குழந்தையே, நீ யாரையும் காயப்படுத்தாதே. எல்லோருக்கும் நல்லவனாயிரு. பொறுமையை இழக்காதே. நம்பிக்கையுடன் இரு. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். குழந்தையே, வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். நான் அடிக்கடி சொல்வது அதுதான். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.